9/11 தாக்குதலை முஸ்லிம்கள் செய்யல. அதை கண்டிப்பா நிரூபிக்க போறேன். மீடியா என்ன சொன்னதுன்னா விமானத்தை கடத்தியவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று அடையாளம் கண்டுபிடிச்சாங்கன்னு. காரணம் என்ன தெரியுமா? இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் இருந்து ஒரு முஸ்லிம் பாஸ்போர்ட் கிடைச்சதா. பாருங்க, அந்த கட்டிடம் முழுக்க தீப்பற்றி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. முக்கியமான ஆவணங்கள் ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா ஒருத்தரோட பாஸ்போர்ட் மட்டும் அப்படியே கிடைச்சிடுச்சா? இது நியாயமா? அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, மூன்றாவது கட்டிடம் அதுக்கு விமானமே மோதல. ஆனாலும் அது நேரா கீழே இடிஞ்சு விழுந்துச்சு. அந்த இடத்துல இருந்த தீயணைப்பு வீரர்களே சொன்னாங்க, இது இடிப்பு மாதிரி இருக்கு, டிமோலிஷன் மாதிரி இருக்கு. அதே கட்டிடத்துல தான் வால் ஸ்ட்ரீட்ல நடந்த மிகப்பெரிய மோசடிகளை விசாரிச்ச SEC ஆவணங்கள் இருந்தது. $300 பில்லியன் மேல மோசடி சம்பந்தமான ஆவணங்கள். ஒரு காகிதம் கூட கிடைக்கல. ஆனா ஒரு சாதாரண பாஸ்போர்ட் மட்டும் கிடைச்சிடுச்சு. ஆயிரக்கணக்கான ஆர்கிடெக்ட்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாம் அந்த கட்டிடங்கள் எப்படி விழுந்ததுன்னு ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. விமானம் மோதினதால மட்டும் இப்படி பூரணமாக நேரா கீழே விழுந்திருக்க முடியாது. கீழே இருந்து வெடிகுண்டு பயன்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குன்னு. அப்போ 9/11க்கு பிறகு என்ன நடந்துச்சு? அமெரிக்கா பல முஸ்லிம் நாடுகளை ஆக்கிரமிச்சது. ஜார்ஜ் புஷ் முஸ்லிம்களுக்கு எதிராக குருசேட் வார் அறிவிச்சார். கர்த்தர் எனக்கு ஈராக்கில் கொடுங்கோன்மையை அழிக்க உத்தரவு இட்டார் என்று கூறினார். லட்சக்கணக்கான மக்களை கொன்னது, எண்ணெய் கொள்ளையடிச்சது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இது இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல்னு உலகத்துக்கு காட்டினாங்க. உண்மை என்ன தெரியுமா? 9/11 முஸ்லிம்கள் செய்யல. அது அமெரிக்கா தங்களோட குற்றங்களை மறைக்கவும் முஸ்லிம்களை பழி போடவும் செய்த ஒரு பெரிய நாடகம். இன்சைட் ஜாப். ஏன் தெரியுமா? இஸ்லாம் உலகம் முழுக்க வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதனால இஸ்லாமோபோபியா பரப்பணும்னு நினைச்சாங்க. நீங்க இத நம்பலன்னா அதுக்கு 2 காரணம் தான். ஒன்னு, நீங்க இஸ்லாமுக்கு பயப்படுறீங்க, இல்லன்னா உண்மையை தேடாம அறியாம இருக்கீங்க.